நம்ம எப்போவும் நார்மலாக வீட்டில் செய்கிற சப்பாத்தியை கொஞ்சம் ஹெல்த்தியராக மாற்றியிருக்கேன். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு ஃப்ளாக்ஸ் சீடை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். ஊறினதுக்கு அப்புறம் இது போல் ஒரு ஜெல்லு மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவு இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிற ஃப்ளாக்ஸ் சீடையும் அதில் கொட்டி நல்லா கலந்துக்கணும். நம்ம நார்மல் சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். 100 கிராம் மாவுக்கு 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்தா போதும். மாவு ரெடியானதும் இதை 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடணும். அப்போ தான் சப்பாத்தி செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவில் மாவை எடுத்து எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக இது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக செய்கிற சாப்பாட்டில் இதை கலந்து எடுத்துக்கலாம். எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. இதில் துவர்ப்பு, கசப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம நார்மல் சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஃப்ளாக்ஸ் சீடோட ஃப்ளேவரும் இதில் சுத்தமாக இருக்காது. இந்த மாவு நல்லா ஊறினதுனால சப்பாத்தி நல்லா லேயராகவும் சாஃப்டாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.